தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆர் த கிரிமினல்ஸ். இது பெரிய வார்த்தையா இருக்கு. ஆமா, தே ஆர் கிரிமினல். இஷ்டம் போல சேர்க்க முடியுங்கிற அந்த கொடுமைக்கு பேரு கிரிமினாலிட்டிங்கிறது இல்லாம வேற என்ன பேர் அதுக்கு? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆர் த கிரிமினல்ஸ். இது பெரிய வார்த்தையா இருக்கு. ஆமா, தே ஆர் கிரிமினல். இஷ்டம் போல சேர்க்க முடியுங்கிற அந்த கொடுமைக்கு பேரு கிரிமினாலிட்டிங்கிறது இல்லாம வேற என்ன பேர் அதுக்கு? கம்யூனிசம் கட்சியிலிருந்து தாவேக்காவிற்கு வந்தது பிறகு கிரிமினல் அப்படின்னு நீங்க வந்துட்டு சொல்லும் பொழுது உங்களை பற்றிய விமர்சனங்களும் இங்க எழுங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். ஒருத்தன் இஷ்டம் போல அள்ளி மூட்டை மூட்டையா பணம் சேர்க்கறான்னா சுத்தி இருக்கிறவனுக்கு தெரியாமையா போகுது? கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பணத்தில் அதை விட அரசின் வருமானத்தை விட கூடுதலான வருமானத்தை ஒரு அரசியல் கட்சி எடுக்குது பாருங்க. ஒரு சட்டப்பூர்வமாக்குன ஒரு அருவருப்பான ஒரு தன்மை இருக்குல்ல, தன்மையை எதிர்த்து தான் இந்த மூவ்மெண்ட். ஏன் அப்படி ஒரு பிடிவாதமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பயணிப்பீங்க? இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதை பற்றிய வேதனை, அதனை பற்றிய ஒரு வருத்தம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பல பேருக்கு இருந்தது நான் அறிவேன். அதனால அதை உடைக்க முடியல. இப்ப வேற வழியே இல்லாமல் அவங்களோட கூட்டணியில பயணிக்க வேண்டிய கட்டாயம். ஒண்ணுமே இல்லாம ஒரு டீ கடை வச்சிருந்த ஆளு, ஒரு மண்டி நடத்திக்கிட்டு இருந்த ஆளு, ஒரு பஸ்ஸுடைய கண்ட்ராக்டர் இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு அதிபதிகள்ங்கிறாங்க, 50,000 கோடிக்கு அதிபதிகள்ங்கிறாங்க. எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்தும் சரி, தமிழக அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஒவ்வொரு விமர்சனம். வெட்டி வேலைம்பாங்க, வெட்டித்தனமா எதையாவது உட்காந்து பேசிட்டு இருக்குது. 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சண்டை தான் மக்கள் பிரச்சனை. அது எல்லாத்தையும் உருவாக்குறது என்னன்னா மீடியா தான் உருவாக்குறது. கரப்ஷனால காசு சேர்த்தாங்களா இல்லையா? பல கோடி சேர்த்தாங்களா இல்லையா? இன்றைய நியூ ரிச்லாம் யாருன்னு கேட்டாங்க, கட்சியால காசு சேர்த்தவங்க. நீங்கள் அரசியலை வைத்து காசு சேர்த்தீர்களா இல்லையாங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாம தாவேகா என்பது ஒரு புதிய அரசியல் கட்சின்னு சொல்றதை விட இயக்கம்னு சொல்லலாம். இந்த மூவ்மெண்ட் யாருக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்னு நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தாவேக்காவில் இணைந்திருந்தாலும் நம்மளுக்கு எப்பொழுதுமே அடையாளமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர் திரு சி மகேந்திரன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்காவில் நீங்கள் இணைஞ்ச பிறகும் நாங்கள் இப்பயும் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அந்த சிகப்பு துண்டை கழட்டாமல் அப்படியே தான் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக வெளியில் தாவேக்காவிலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு வந்து முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை இன்னும் வச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அந்த உங்களுடைய அந்த கொள்கையை அப்படியே வந்து தாவேக்காவில் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறதுக்கான அந்த இடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கு. தாவேக்காவினுடைய தோற்றம் அரசியலில் புதுசு, ஏற்கனவே இல்லாத தோற்றம். ஏற்கனவே இருந்தது என்ன அப்படின்னாக்க, ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அதிகாரம், அந்த கட்சியினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்ட அதனுடைய தொண்டர்கள் அல்லது உறுப்பினர்கள், அப்படி தான் இருந்தது. திமுக அப்படின்னாக்கா, அந்த திமுகவில் நான் சேர்ந்துருந்தேனாக்கா ஒரு சிகப்பு துண்டு, ஒரு கம்யூனிஸ்ட் கருத்தோடு போக முடியாது. அது வந்து வேற ஒரு அணுகுமுறை தான் வைத்திருக்க வேண்டும். அதிமுக இருந்தாலும் அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் தாவேக்காவில் அப்படி வர முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு புதிய பிறப்பு. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருக்கு. இன்றைய காலத்தினுடைய பல்வேறு நல்ல அரசியலை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக இதனுடைய பிறப்பு இருக்குது. இதை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடியவர்கள் இவர்கள்லாம் பழைய பார்வையிலேருந்து பார்க்குறாங்களே ஒழிய புதிய பார்வையில் பார்க்கல. தாவேகா என்பது ஒரு புதிய அரசியல். அதை கட்சின்னு சொல்கிறத விட இயக்கம்னு சொல்லலாம். கட்சிக்கும் இயக்கத்துக்கும் வேறுபாடு உண்டு. கட்சி ஆங்கிலத்தில் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்கிறோம். இயக்கத்தை மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த மூவ்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பலதரப்பட்ட மக்களை இணைத்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை மக்களின் உதவி கொண்டு தீர்ப்பது தான் இயக்கம். நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தபோது என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தடையும் எப்படி இல்லாமல் இருந்ததோ அதே போல் தாவேக்காவிலும் இருக்குது. நிச்சயமா, நிச்சயம். அப்போ தாவேக்காவுக்கும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை இணைத்து செயல்படக்கூடிய, கம்யூனிஸ்ட் கொள்கைங்கிறது கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது, அது தளர்த்தி இருக்குது. இன்னும் அவங்க வந்து ஒரு காம்பவுண்டு போட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இது அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து ஒரு மிக பரவலான மக்களோடு தொடர்பு கொண்டு, அந்த கம்யூனிசம்ங்கிறது வேறு என்ன, சமத்துவம், மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அனைத்து வேறுபாடுகளையும் அகற்றி மனிதனை ஒரு சமநோக்கோடு பார்க்க வேண்டும்.
கட்டமைப்பிலும் சரி, மன ரீதியாகவும் சரி. அப்படிப்பட்ட ஒரு பார்வைக்கான எல்லா கூறுகளும் இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கு. இந்த மாற்றம் எங்க இருந்து வந்தது? கண்டிப்பா உங்கள நெறைய பேர் இத கேட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா, நீங்க வந்து 70கள்லேருந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்கள நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்க எழுத்துக்கள் வாயிலாகவும் நெறைய பேர் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் வாயிலாகவும் நெறைய பேர் உங்கள பத்தி தெரிஞ்சிருந்திருப்பாங்க. ரொம்ப எளிதில் அணுகக்கூடிய தலைவர்கள்ல நீங்களும் ஒருத்தர். இன்னைக்கு கூட கார் அனுப்பட்டுமான்னு கேட்டப்ப, "வேணாம் நானே வந்துடுறேன் ட்ரெயின் பிடிச்சு" அப்படின்னீங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க. என்ன ஈர்ப்பு ஏற்பட்டது தாவேக்காவில்? இப்படி ஒரு கம்யூனிசம் கட்சியை விட்டு நீங்க இங்க போற அளவுக்கு? தாவேக்கா என்பது மக்களால் வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம். அந்த கட்சி முடிவு பண்ணி வேட்பாளரை நிறுத்தி இவர்தான் அவர்தான் அப்படிங்கிற திட்டங்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் ஏன்னா ரொம்ப நாள் அரசியல் கட்சியில் இருந்தவங்கிற முறையில் எனக்கு மிக நன்றாக தெரியும். ஒரு தேர்தல் என்று சொன்னால் அந்த தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தைய பிளான் பண்ணி அதனுடைய பூத் ஏஜெண்ட்டு, கவுண்டிங் ஏஜெண்ட்டு, அப்புறம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பூத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறது அப்படின்னு கடைசியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் ஒரு முறையில் திட்டமிடுவாங்க. இது எதுவுமே இல்லை. வேட்பாளர் யார் அப்படிங்கிறது கூட தெரியல. முழு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போடுறதுல கூட யார் யாரெல்லாம் கிடைச்சாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கனாக்க இது கடந்த காலத்தில் தேய்வடைந்த பழமை வாய்ந்த அரசியலிலிருந்து ஒரு புது அரசியல். இதுக்கு காரணம் உலகத்தில் ஏற்படுற மாற்றம். இந்த மாற்றத்தை நான் தேர்தலுக்கு பிறகு தான் உணர்றேன். தேர்தலுக்கு முந்தி என்னால் உணர முடியல. ஏன்னா நான் தேர்தலுக்கு முந்தி பார்த்த பார்வைகள் வேற. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு. மூவ்மெண்ட். அப்போ இந்த மூவ்மெண்ட் யாருக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்னு நினைக்கிறீங்க? இந்த மூவ்மெண்ட் இன்றைய காலத்தின் அனைத்து பிற்போக்கு உணர்வுகளுக்கும் எதிரான மூவ்மெண்ட்டு. நம்பர் 1, ஒரு ஜனநாயக நாட்டில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரும் பெரிய ஆளும் கிடையாது, யாரும் சின்ன ஆளும் கிடையாது. ஆனால் அரசியல் என்கின்ற அதிகாரம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னாக்க மிக மிக அருவருப்பான கேவலமான ஒரு முறையில் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அரசு அதிகாரத்தை கையில் வைத்து எந்த உழைப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, வேறு எதுவுமே இல்லாமல் அரசுங்கிற அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்தி வெறும் கமிஷன் மட்டுமே வாங்கி கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பணத்தில் அதை விட அரசின் வருமானத்தை விட கூடுதலான வருமானத்தை ஒரு அரசியல் கட்சி எடுக்குது பாருங்க. அதை கேட்க முடியாத அளவுக்கு மீண்டும் காவல்துறை, அப்புறம் அதிகாரங்கள், அப்புறம் நீதிமன்றங்கள், அப்புறம் எல்லாத்தையும் வச்சு அந்த பண குவியல் முறையை ஒரு சட்டப்பூர்வமாக்கின ஒரு அருவருப்பான ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையை எதிர்த்து தான் இந்த மூமெண்ட்டு. புரியுது புரியுது. அந்த தன்மையை எதிர்த்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு டீ கடை வச்சுருந்த ஆள், ஒரு மண்டி நடத்திக்கிட்டு இருந்த ஆள், ஒரு பஸ்ஸுனுடைய கண்ட்ராக்டரு, அப்புறம் சாதாரணமான நம்முடைய சென்னை மாநகரத்தில் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி 1,00,000 கோடிக்கு அதிபதிகள்ங்கிறாங்க, 50,000 கோடிக்கு அதிபதிகள்ங்கிறாங்க. அவங்க பணம் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தில் வாழக்கூடிய மன்னர்களாகவும் மன்னராட்சி முறைகளாகவும் மாறியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒரு ஜனநாயக ரீதியாக நடந்த இயக்கம்தான் இந்த தாவேக்கா என்கின்ற ஒரு இயக்கம். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் பொருத்தி பார்க்க முடியுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா தேர்தலுக்கு முன்னால உங்களால தாவேக்காவுடைய இந்த மூமெண்ட்டை கணிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. தேர்தலுக்கு முன்னாடி உங்க தரப்புல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். கண்டிப்பா இந்த கேள்வி உங்க முன்னாடி எல்லாருமே வச்சிருந்திருப்பாங்க. திரு விஜய் அவர்களையே நீங்கள் நிறைய விமர்சனங்கள் வைத்திருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும், 2 கட்சியோடு இணைந்து தான் மாறி மாறி பயணித்தாங்க எல்லா கட்சியும், தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சியும். கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி தான் பயணித்தது. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள இது போன்றுலாம் இருக்குது, இப்படிலாம் இவ்வளோ பெரிய ஆயிட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அந்த பயணம் அவ்வளோ நாள் தொடர்ந்துச்சு? இப்போ காங்கிரஸ் கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஆட்சியிலே இருந்தாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் அங்கேயுமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொள்கையில் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து தான் நீங்கள் பயணித்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படி ஒரு பிடிவாதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பயணித்தீங்க? அதுதான் காலம். அது நீங்கள் ஒவ்வொரு காலத்திலும் சில நியதிகள் இருக்குது. சுதந்திர போராட்ட காலம் வேறு, அதுக்கு பிந்தின காலம் வேறு. அந்த காலத்தை கம்யூனிஸ்டுகள் உடைக்கணும், உடைச்சி முன்னேறணும். அது முன்னேறல. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு.
ஆனால் அதை உடைக்கிறதுக்கு வேறொரு சக்தி வருது. அந்த சக்தி வந்து ஒன்றும் கம்யூனிசத்துக்கு புறம்பான சக்தி கிடையாது. அந்த அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு, அதனுடைய செயல்பாடு, அந்த சக்தியை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறதெல்லாம் நான் தேர்தலுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். தேர்தலுக்கு முந்தைய என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு விமர்சனமாகவே நான் ஏற்றுக்கிறேன். அரசியலில் ஒரு தலைவர் சார்ந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறதில்ல. பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அரசியல் வேறு. ஏன்னா அரசியல் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கானதில்லை, அது மக்களுக்கானது. அப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு அரசியலை இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து மிக தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் கட்சிகளால் தயாரிக்கப்பட்ட என்னை போன்றவர்களும் புரிந்து கொள்ள முடியல. அது ஆரம்ப நிலை. அதுக்கு பிற்பாடு அது வருது. அது வர்ற போது தான் வந்து மக்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் மாற்றுது. அவள் செல்லும் இடம்லாம் வந்துட்டு க்ரௌட் அதிகமாகுது, மக்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் இது மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் சொன்ன விஷயம்தான். யாருக்கு வேணால் கூடுவாங்க. அதை பார்த்தும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியலையா? ஆனால் மக்கள் பார்த்த பார்வை ஒரு திரை உலகத்தின் ஒரு நாயகன்கிற அளவில் மட்டுமே அவங்கள பார்க்கவில்ல. தங்கள் பிரச்சனைகளை இவரை வச்சு தீர்க்க முடியுங்கிறதுக்கான ஒரு கூட்டமாக தான் அது இருக்குங்கிறது வந்து தேர்தலுக்கு பிறகு தான் அது ப்ரூஃப் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அது ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே இந்துத்துவ அரசியல், இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல்னு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இல்லைங்கிற அரசியல் இருக்குது. இப்போ அந்த அரசியல் ஏற்படும் போது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு அரசியல் ஓடுது. அப்போ அது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றவங்களும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க, அந்த ஊழல் என்னை போன்றவர்களுக்கு அந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. இவ்வளவு ஒரு பக்கம் தத்துவம் சித்தாந்தம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையேங்கிற ஒரு குரல், உள்குரல். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதை பற்றிய வேதனை, அதனை பற்றிய ஒரு வருத்தம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பல பேருக்கு இருந்தது நான் அறிவேன். ஆனால் அதை உடைக்க முடியல. அப்போ இன்றைய காலத்தில் அது உடைப்பதற்கான ஒரு சூழல் வருது. வேற வழியே இல்லாமல் அவங்களோட கூட்டணியில் பயணிக்க வேண்டிய கட்டாயம். அன்றைய அரசியல் நெருக்கடி என்ன அப்படின்னாக்க, இந்துத்துவா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு அரசியலில் அது இருந்தது. அப்போ வந்து ஊழலை ஒழிப்பதற்கான, அதை ஒருங்கிணைப்பதற்கான புதிய சக்திகள் அப்போ ஃபார்ம் ஆகலை. இப்போ ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை நோக்கி தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. கட்டாயம் வாக்களிச்சு. அப்போ அந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் வாக்களிக்கல, அப்படி எடுத்துக்கலாமா? வாக்குறுதிகள்ங்கிறது வந்து அதாவது அவங்க வந்து மாதம் 2500 ரூபா பணம், தாலிக்கு தங்கம், அண்ணன் சீர், இந்த மாதிரி விஷயங்கள் அதை எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக முன் வச்சாங்கிறத பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகமும் 2000 ரூபா அறிவிச்சாங்க, அதிமுகவும் 2000 ரூபா அறிவிச்சாங்க, இவங்க 2500 ரூபா அறிவிச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ அந்த வாக்குறுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இவங்களை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ வந்து இதுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் அப்படி எடுத்துக்கலாமா? அது அப்படி தான் நீங்கள் காயின் பண்ணுறீங்களா? இந்த விஷயத்தை வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி சிந்தித்து செயல்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த கேள்விக்கான பதில் தான் ரொம்ப முக்கியமானது. இது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவர்கள் வந்து புதிய வாக்காளர்கள். இந்த புதிய வாக்காளர்கள் வந்து பழைய அரசியல் உலகத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றவர்கள். அவர்கள் வந்து இன்றைய இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். அந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் அல்லது உலகத்திலேன்னு சொல்லலாம், அதில் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள். அவர்கள் உலகத்தின் எந்த நாடுகளுக்கு போனால் கூட நம்ம ஊர் அரசியல் இப்படி இருக்குங்கிற ஒரு வேதனையும், இப்படி ஒரு கரப்ஷனாக இருக்குது, இப்படி ஒரு ஜனநாயக விரோதமாக இருக்குது, பழைய காலத்து மன்னர் பாரம்பரியங்கள் அதனுடைய முறைகளில் மட்டுமே எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேதனை மிகுந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் மாற்றத்துக்கு அது முயற்சி பண்ணியிருக்கு. அது தாவேக்கா போய் இங்கேருந்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலை. தாவேக்காவுக்கு ஒரு பெரிய நல்லெண்ணம் இருக்குது.
நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம எதையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். எந்த இழப்புக்கும் நான் தயாராக இருக்கிறேன், நான் எதையும் எதிர்பார்க்கலைங்கிற மிக உயர்ந்த மானுட பண்பு வந்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. இது அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஃபிலாசபியெல்லாம் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கார்ல் மார்க்ஸை போல அல்லது ஒரு பெரியாரை போல உள்ள அம்பேத்கரை போல இப்படிலாம் இவர் இருக்காரா இல்லையாங்கிற விவாதமெல்லாம் இப்போ கிளப்புறாங்க அவங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு மிகச்சிறந்த நல்லெண்ணம், நம்ம ஊர் இப்படி இருக்குது, நம்ம அதுதான் அவருடைய தைரியம். சிம்பிள். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நல்லெண்ணத்தில் தனக்கு தேவையான எதெல்லாம் நல்லதுன்னு அவர் உணர்றாரோ அதில் மூவ் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னாக்க, இவ்வளவு தத்துவங்கள் சித்தாந்தங்கள் பேசக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஆர் த கிரிமினல்ஸ். They are criminal. ஓகே, இது பெரிய வார்த்தையா இருக்கு. ஆமாம், they are criminal. ஒரு பிளான் பண்ணி அரசாங்கத்தினுடைய பணத்தை பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஏதோ ஒரு விதத்தில் half of the amount of the government income, சரிபாதி வருமானத்தை சட்டத்திற்கு புறம்பாக எவனுக்கும் தெரியாமல் அதிகாரத்தை பயன்படுத்தி இஷ்டம் போல சேர்க்க முடியுங்கிற அந்த கொடுமைக்கு பேர் கிரிமினாலிட்டிங்கிறது இல்லாமல் வேற என்ன பேர் அதுக்கு? இட்ஸ் எ கிரிமினல். இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது, என் மனசாட்சி பூர்வமாக சொல்கிறேன். இல்லை, விமர்சனங்கள் வரும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கும் பொழுது உங்களை குறித்தான விமர்சனம், இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்லேயே பயணிச்சுட்டு இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கூட அப்படி ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நான் அறுதிட்டு அதை சொல்கிறேன். ஆனால் கம்யூனிசம் கட்சியிலிருந்து நீங்கள் வந்து தாவேகாவிற்கு வந்தது பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லும் பொழுது உங்களை பற்றிய விமர்சனங்களும் இங்கே எழுங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னா, இவங்களும் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளால தான் வெளியில் வந்தாங்க. வீரபாண்டியன் அவர்கள் வந்து இவங்களை பற்றிய விமர்சனங்களை வைத்திருக்கிறாரு இல்லையா, அதை எடுத்து அவங்க விமர்சிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஒரே பாயிண்ட்டு, அவங்க என்னை பற்றி என்ன விமர்சனிக்கிறாங்கங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஒரே பாயிண்ட்டு, நான் சொல்லுவது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து அதை குவிச்சு வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு கிரிமினலா இல்லையாங்கிற கேள்வி தான் என்னுடைய கேள்வி. இங்கே அவங்க என்னை பற்றி கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையற்ற ஒன்று என்றும் உள்கட்சியில் நடந்த பல முறைகளில் தான் நடந்ததுங்கிறது வீரபாண்டியனுக்கே தெரியும். வீரபாண்டியனுடைய ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்று என்ன அப்படின்னாக்க, ஆரம்பத்தில் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, தோழர் மகேந்திரன் மேலே எந்த குற்றங்களும் என்னால் சொல்ல முடியல, அவர் ஒரு ரொம்ப உயர்ந்த தோழர், நான் மதிக்க தகுந்த தோழருங்கிறது கட்சி பிரச்சனைகள் வந்தபோது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து நான் பார்ட்டியில் சேரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தபோது வந்து மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஃபோன் மூலமாக அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப ஒரு சிறந்த தோழர் தான், அவர் அப்படி வந்து சேரணும்னு விரும்பி நீங்களும் சேர்த்துக்கணும்னா அந்த கட்சியில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டார். இதை வீரபாண்டியன் மறுக்க மாட்டார். இது வெளிப்படையாக வெளித்தளத்தில் விவாதிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். பேட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடு 2வது ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, தோழர் மகேந்திரன் வந்து கட்சியில் வந்து இந்த மிஸ்டேக் போனார் வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுவும் எனக்கு கொடுக்கல. NCBHன்னு ஒரு புத்தக நிறுவனம், அதில் நான் பொறுப்புலேயே கிடையாது, அதனுடைய போர்டு மெம்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்பவுமே இல்லை. நான் ரொம்ப 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 மதிக்கத்தகுந்த நிறுவனம் அது. அந்த NCBH நிறுவனத்தில் வந்து தான் நான் படித்து ஒரு மார்க்சியவாதி ஆகிறதுக்கு, இலக்கியங்களை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு மிகப்பெரிய பெட்டகம் அது. நான் மதிக்கக்கூடியது. எப்படி எங்கள் அம்மா வந்து என்னை பால் ஊட்டி வளர்த்தார்களோ அதே போல் எனக்கான அறிவு பாலை ஊட்டி வளர்த்த பெருமை என்பது அந்த NCBHக்கு உண்டு. அதில் ஷேர் இருக்குது. அந்த ஷேர் வந்து நல்லகண்ணு தோழர் பாண்டியன் 2 பேர்கிட்ட இருக்குது. இதை வந்து 2 பேர் எழுதி வாங்குறாங்க. அதில் 2 பையங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவர்கள் செய்த தப்பை வந்து நான் ஏற்றுக்கல, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. போலீஸை வச்சு தான் எழுதி வாங்கினாங்க. அதனுடைய கம்ப்ளைண்ட் கூட இருக்குது, காப்பி கூட என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி சில்லற விஷயங்களை பற்றி கவனத்தை திசை திருப்ப விரும்பலை. அதுவும் இப்போ இருக்கிற ஊடகங்களில் அருவருப்பான விஷயங்கள்.
போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க கொடுத்தது இதில் இருக்குது, அதில் எதுலேயுமே என் பேர் இல்லை. மகேந்திரன் ஒரு ஊழல் NCBHல சொன்னார்னாக்க கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கணும்ல, இல்லவே இல்லை. அந்த 2 பையங்க பேர் இருக்குது. அதுக்கு பிற்பாடு அவங்கள்ட்டேருந்து அந்த பங்கை வாங்கி 2 பேர் அந்த பங்கை வச்சுருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு கட்சியில். அதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. இவங்க என்னன்னாக்க அடுத்த பீரியடு மகேந்திரன் மாநில செயலாளராக வந்துடுவாரோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன பண்ணாங்கனாக்க இந்த கட்சி முறையில் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த கவுன்சிலில் ஒரு ஆள் உள்ளுக்கு போயிட்டான்னாக்கா அவனால் மீண்டும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். அது மாதிரி நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க செஞ்ச சூழ்ச்சி. அதை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அதனால் பண விஷயங்கள், போக்குவரத்து இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, இன்று இந்த ஒரு புதிய அரசியலில், புதிய மாற்றங்களில், நேர்மை, தூய்மை அப்படின்லாம் பேசுகிறாங்களே, இந்த அரசியலை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்க்கப்பட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கண் முன்னால் மக்கள் முட்டாள் கிடையாது. ஒருத்தன் இஷ்டம் போல் அள்ளி மூட்டை மூட்டையாக பணம் சேர்க்குறான்னா சுற்றி இருக்கிறவனுக்கு தெரியாமையா போகுது. அந்த ஆழ்மன கோபங்கள், ஆத்திரங்கள் இதெல்லாம் கிளர்ந்து வந்து தான் இந்த மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. நீங்கள் தாவேக்கால சேர்ந்த உடனே யாரையெல்லாம் சந்திச்சிங்க, என்ன சொன்னாங்க? முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்தீர்களா? இல்லை, சந்திக்க போகிறேன் ரொம்ப சீக்கிரத்தில். நான் எல்லாருமே என்ன கேட்டாங்க, சிந்திச்சிங்களான்னு. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோணலை. காரணம் என்னென்னா, அவருடைய வில்ஸ், அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், என்னுடைய நோக்கங்கள் ஒன்றா இருக்குது. ஒரு பரபரப்பான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் போய் ஒரு 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 பெரிய சம்பிரதாயபூர்வமாக பார்க்கணுங்கிற ஒரு உண்மை அன்பு இருக்குது. ஒரு உண்மை தலைவர் நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம செயல்படுறோங்கிற போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோணலை. பொதுவாக கட்சியின் மீதும் கட்சியின் தலைவர் மீதும் விமர்சனம் இருக்கும். ஆனால் தாவேக்கா தொடங்கப்பட்டதுலேருந்து அந்த தாவேக்காவை ஆதரிப்பவர்கள் மீதும் இங்கே விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டுருக்கு தாவேக்காவின் ஆதரிப்பவர்கள் மேலே. அது இல்லாமல் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கம்? காய்க்கிற மரத்தில் தான் கல்லடி விழும் அப்படின்பாங்க. அதனால் விமர்சனங்கள் என்பது வரவேற்கக்கூடியது. அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, புறமுதுகு காட்ட வேண்டியதில்லை. விமர்சனம் வருது அப்படின்னாக்கா அது வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு 2.5 மாதம்தான் ஆயிருக்கு, இத்தனை திட்டங்களையும் இவ்வளவு தெளிவாகவும் முன் வச்ச கட்சி ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இருக்குதா அப்படின்னு நான் தேடி பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மனப்பூர்வமாக சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு சூழல். அந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற வெரி செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, அந்த தொலைநோக்கு திட்டம். அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய அந்த அணுகுமுறை, அந்த அணுகுமுறையில் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கிறது என்ன அப்படின்னாக்க, அவர் அந்த காரியத்தில் தான் கண்ணா இருக்கார், அந்த நோக்கத்தில் தான் கண்ணா இருக்கார். அந்த நோக்கத்தை சிதைப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய பல்வேறு தந்திரங்கள், பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு முறைகளை அவர் ரொம்ப சுலபமாக புறக்கணிச்சிடுறாரு. இது அநேகமாக வேறு யாருக்குமே இல்லாத ஒரு தனிப்பட்ட ஆளுமை, மிகச்சிறந்த ஆளுமை. அந்த ஆளுமையை அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. நானே நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் அவரை. சட்டசபையில் கூட உட்காந்து அவரை பற்றி கொஞ்சம் ஒரு விவாதங்களை ரொம்ப கடுமையான விவாதங்கள் வைக்கிற போது நான் பார்த்துருக்கேன். டெல்லி நாடாளுமன்றத்தில் பிரதம மந்திரி அவரை பற்றி கடுமையாக யாராவது பேசினா முகம் அப்படியே சுருங்கிடும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல தலைவர்கள், கலைஞரே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும், இணையாது ஊன்னுவார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அந்த டெம்பர்மெண்ட்டு, நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் பர்டிகுலர் பர்சன். அமைதியாக உட்காந்து பார்க்குறாரு. தன்னை பற்றி பேசினா கூட அதுக்கு முந்திலாம் இருக்கிறோம் கண்ணா காமிச்சு அப்படின்வாங்க, அட்ரா அப்படின்னு. அப்படியே உடனே எழுந்திரிச்சு பேச ஆரம்பிப்பேன். அவனுக்கே புரியாது, ஆனால் இவங்க தூண்டுதல் பண்ணி செய்வாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது எதுவும் இல்லை, அமைதியாக இருக்கார். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய அஜெண்டா, வேலை திட்டம் தெளிவாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் அவர் போட்டிருக்கிற உத்தரவுகள் இது எல்லாத்தையும் எடுத்து தனிப்பட்ட முறையில் அனாலிட்டிக் பண்ணணும். மேல்மட்டத்தில், கீழ்மட்டத்தில். நம்பர் 1, லஞ்சமே கூடாது, கரெக்டு தான்.
லஞ்சம் கூடாதுன்னா யார்? கீழே இருக்கிறவன் லஞ்சம் வாங்கக்கூடாது, மேலே இருக்கிறவன் லஞ்சம் வாங்கலாங்கிறது தான் கடந்த காலம். ஆனால் கரப்ஷன்லேயே ரொம்ப மோசமானது எதுனாக்க, எது பேஸ் அப்படின்னாக்கா டாப் லெவல் கரப்ஷன். மேல் மட்டத்தில் வந்து வாங்கக்கூடிய ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது தான் வந்து கீழே நடக்கிற வளர்கிற எல்லா கரப்ஷனுக்குமான ஆதாரம். மன்னன் எவ்வழியே குடிமக்கள் அவ்வழியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு இது உண்டு. அதுபோல் வந்து இவர் முதல் பாயிண்ட் என்ன எடுக்கிறாரு? தலைவன், நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன், கீழே இருக்கிறவங்களையும் வாங்க விட மாட்டேன். கடந்த காலத்தில் யாராவது அப்படி சேர்த்துருந்தாங்களே அவங்களையும் நான் விட மாட்டேன். ரொம்ப சாதாரணமான ஒரு டயலாக், ஒரு உரையாடல். ஆனால் அதனுடைய ஆழம் என்பது அரை நூற்றாண்டு காலத்தை அலற வைத்திருக்கிறது. அரை நூற்றாண்டு காலத்தை வந்து அது அப்படியே நடுநடுங்க வைக்குது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இருந்த மாவீரர்கள், கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவில் மந்திரிகளாக இருந்து அவர்கள் பெரிய வீரிய வசனங்களை எல்லாம் இப்போ அவங்க பேசுகிறதில்ல. பேசினா ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்க பதுங்கி தான் பேசுகிறார்கள். இதெல்லாம் எதுலேருந்து வருது? அந்த ஒரு வார்த்தையிலேருந்து வருது. அப்போ அதுக்கான முறைகள் வர்றபோது கீழே வரைக்கும் ஒரு அச்சம், ஒரு பயம், ஊழல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியுங்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்றால் அது தனித்துவமுள்ள ஒரு தலைவரால் தான் முடியும். அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் இங்கே பல்வேறு விமர்சனங்களுக்கு தினம் தினம் தமிழக அரசு ஆளாகி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்க முடியுது. நம்ம செய்திகளை திறந்தாலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்தும் சரி, செய்தி ஊடக செய்திகளும் சரி, அப்படி தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. தமிழக அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஒவ்வொரு விமர்சனம். அதாவது வெட்டி வேலைம்பாங்க, வெட்டித்தனமாக எதையாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. இப்போ எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கான்க்ரீட் பண்ணி இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து நிறுத்துறது தான் எதிர்க்கட்சியினுடைய வேலை. ஆளுங்கட்சி ஒரு செயல் செய்துனாக்க அந்த செயல், ஆனால் அது எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன விஷயங்களில் கொண்டு போகிறாங்க. உதாரணமாக ஒன்று, அவர் ஏன் வந்து மீடியாவை அடிக்கடி சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க, கேட்குறாங்க, கடுமையாக கேட்குறாங்க. எனக்கு அது ஏன் கேட்குறாங்கன்னே புரியல. ஒரு முதலமைச்சர், அவருக்கு வந்து அரசு குறிப்புகள் இருக்குது, அமைச்சர்கள் இருக்காங்க, துறை வாரியாக பல பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதுக்கான கருத்துக்களை சொல்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லுவதை அவர் வந்து தன்னுடைய ரிட்டனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். இப்போ உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மேகதாது அணையை பற்றிய மிக அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி நான் படித்தேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னாக்க, காவேரியில் கர்நாடகா அணை கட்டக்கூடாது என்பதற்கான கடந்த காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். அவர் எடுத்து சொல்லி அதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டு அதுக்கான கேள்விகளை மத்திய அரசோ அல்லது கோர்ட்டோ அவ்வளோ சுலபத்தில் புறக்கணிச்சிட முடியாது. அது வந்திருக்கு. இதை யாரும் படிக்கிறதும் கிடையாது, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இவங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய பத்திரிகையாளரை சந்திக்கணுங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏன் அவங்கள சந்திக்கணும்? கடந்த காலங்களில் எல்லா தலைவர்களும் அப்படி தானே இப்போ சந்திச்சாங்க. கடந்த காலத்தில் இருக்கிறவங்க சந்தித்ததால் ஏற்பட்ட குழப்பங்கள் அல்லது வந்து டைவர்ஷன் வேணான்னு இவர் ஏன் நினைக்கக்கூடாது? அரசாங்கம் ஃபோக்கஸ் கிடையாது, மக்கள் பிரச்சனை முன்னிலை வைக்கப்படலை. ரெண்டு கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சண்டை தான் மக்கள் பிரச்சனை. திமுகவும் அதிமுகவும் கடந்த காலத்தில் நடத்திய சண்டைகள் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல். அது எல்லாத்தையும் உருவாக்குறது என்னன்னா மீடியா தான் உருவாக்குது. இவங்க வாயை புழுங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வச்சு, அவங்க வச்சு இந்த நெருப்பு ஒரு பக்கம் இதை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பீப்புள் இஷ்யூஸ் என்னன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. இவர் பேட்டி கொடுக்கல, இதனால் நாட்டுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? பேட்டியாளரை காலை மாலை 2 வேளை அவர் சந்திக்கிறாருன்னா உடனே அவங்க கேட்பாங்க, அது என்ன அவருக்கும் உங்களுக்கும் சண்டையாமே, அவரை பற்றி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வெட்டி வேலை. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே நம்ம ஊர் மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்களேன், சேனல், ஒவ்வொரு நாட்டினுடைய சேனல், வளர்ச்சி அடைந்த ஜனநாயகம் எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பத்திரிகைகளில் தகவல் கொடுத்து, இந்த பத்திரிகைகள் கேள்வி கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி அந்த இஷ்யூ ஒரு 10 நாள் 15 நாளில் முடிஞ்சு போகும். இப்படிப்பட்ட நிலைமை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, நம்ம ஊரில் தான் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லணும், என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும்.
இவங்க ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் அல்லது ஊடகமே என்ன நினைக்கிறாங்கனாக்க, அவர் ஏதோ கேள்வி கேட்டு எக்ஸாம் எழுத சொல்லி இவர் பாஸ் பண்ண ஆளா அல்லது ஃபெயில் ஆன ஆளா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணுற ஆளா நின்றுட்டு கேட்குறாங்க. இவருக்கு தெரியல, இவர் தடங்குறாரு, இவர் பேச தெரியல, இவருக்கு விஷயம் தெரியல. நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு அவர் நல்லது செய்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். பத்திரிக்கைக்காரவங்களாம் கூப்பிட்டு வச்சு காலை மாலை சாயந்தரம் அவருக்கு என்ன விஷயம் தெரியுது என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு டியூஷன் வாத்தியார் வந்து பிள்ளைங்களை கேள்வி கேட்குறது மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஆளா முதலமைச்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 தவறான அணுகுமுறை. ஒரு தவறான அணுகுமுறையில் மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, சட்டமன்றம் இருக்குது, கேட்கலாம், நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல போகிறாங்க. ஒரு முதலமைச்சர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக மிகச்சிறந்த ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. காமராஜர் அப்படி கிடையாது. காமராஜர் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னாக்கா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு இஸ் அ காமராஜ். பேட்டியும் அதிகமாகலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டார் அவர். ஏன் அவரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது? இவரை நீங்கள் யாரை ஒப்பிட்டு பார்க்குறீங்கனாக்கா, கலைஞர் மாதிரி ஏன் இல்லை, இவங்க மாதிரி ஏன் இல்லை, அவங்க மாதிரி ஏன் இல்லை, பேச தெரில, நேருக்கு நேர் வாடா, 2 பேரும் சண்டை போடலாம், மல்லு கட்டலாம். திஸ் ஆல் ஆர் ஃபில்த்தி. இது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். புது அஜெண்டா, புதிய வேலை திட்டம், புதிய முறைகளுக்குள்ளே நம்ம போவோம். அவர் வச்சிருக்காரு, கரப்ஷனை ஒழிக்கிறேன். கரப்ஷன் இருந்திருக்கா இல்லையா? கரப்ஷனால் காசு சேர்த்தாங்களா இல்லையா? பல கோடி சேர்த்தாங்களா இல்லையா? இன்றைய நியூ ரிச்லாம் யாருன்னு கேட்டாங்க, கட்சியால் காசு சேர்த்தவங்க. அதை அஜெண்டா வச்சுருக்காங்க. நீங்கள் யோக்கியமானவங்கன்னா தப்பாக தான் ஏன் சேர்த்துட்டோம், எல்லாத்தையும் கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி புத்தர் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து நான் எனக்கு வேணாம், நான் நேராக போய் ஞானத்தை தேடுறேன் மாதிரி புறப்படுங்க. நீங்கள் அரசியலை வைத்து காசு சேர்த்தீர்களா இல்லையாங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் அவர் மைக் பிடிச்சி பேச மாட்டேங்கிறாரு, நிருபர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் சோபாவில் ஏதோ பண்ணிட்டாரு, அதில் பண்ணிட்டாரு, இதில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க, இதெல்லாம் பொருத்தம் இல்லாத, அர்த்தம் இல்லாத ஒரு அரசியல். இதை தாண்டி நம்ம தமிழக அரசுக்கு வந்து இப்போ ரீசண்டாக கரூரில் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கினாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து நேற்று வந்து தடை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவங்க உச்சநீதிமன்றம் போகிறதா இருக்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய நியாயமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உரிமை என்பது ஒரு மாநில அரசுக்கு உண்டு. கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க, எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் அவருடைய கண் முன்னால் நடந்த ஒரு ட்ராஜடி, அந்த ட்ராஜடிக்கு ஏதாவது ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சி ஒரு வேலைவாய்ப்பு தரணுங்கிறது வந்து ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியாவின் வேலையில்லா திண்டாட்டம் வந்து 20 கோடி பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி பேர் இருக்கான். அவனுக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுத்துட்டு இவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொருத்தமற்ற விவாதங்களாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. மேகதாதுவை பற்றி இன்றைக்கி நீங்கள் அவர் விட்ட அறிக்கையை வந்து கோட் பண்ணி பேசினீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் வந்து கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரல, இந்த வருடம் வர வேண்டிய தண்ணி வந்து அவங்க திறந்து விடவே இல்லை. மேகதாது அணையும் கட்ட போகிறதா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இல்லை போகக்கூடாது, அப்படி போகிற மாதிரி இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறத பார்க்க முடியுது. நீண்ட நாட்களாக நீங்கள் இது விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கூட பயணித்திருப்பீங்க. இதில் என்ன முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் ட்ரிபியூனல், அந்த ட்ரிபியூனல் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கடமை என்பது வந்து கர்நாடக அரசுக்கு இருக்குது. அதே போல் மத்திய அரசுக்கும் வந்து அந்த கடமை இருக்குது. அந்த கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் படியும், அதே போல் நம்முடைய ஏற்கனவே பல வருடங்கள் 1970 தொடர்ந்து போராடி, அந்த போராட்டத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போ அதிலெல்லாம் நேரடியாக பங்கெடுத்தவர்கள் நாங்கள். ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை எல்லாம் நடத்து தான் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து ஒரு அவார்டு வந்திருக்கு. அதை நிறைவேற்றுவது தான் முக்கியம். அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறதுக்கு 2 மாநிலம் பேசலாம்.
அடிப்படை என்ன அப்படின்னாக்கா அந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியம். அதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக உணர்ந்து அதை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. அதனால் மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இதை தவிர வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப மோசமான முறையில் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவேங்கிறது, இந்த அரசாங்கம் வந்து ஒரு 6 மாதத்தில் போயிருங்கிறது, இதெல்லாம் வந்து மிகவும் அருவருப்பான ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி இன்னைக்கு திரு சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு விமர்சனமாக வச்சிருக்கிறாரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆவதாக பாடப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழகத்தோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறாரு. இந்த சர்ச்சை வந்து ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்போ போன வாரமே வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஆளுநர் வராரு, 3ஆவது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. பட் இன்னைக்கு வந்து இது ஒரு சர்ச்சையாக கிளப்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த சர்ச்சை வந்து புதிதல்ல அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதுவும் தாவேக்கா ஆட்சி அமைத்த பிறகு எல்லா கட்சிகளும் இதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இது குறித்து உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய எல்லாமே தமிழ்நாடு தான் முடிவு பண்ணணும். ஆளுநர் ரொம்ப நிர்பந்தமாக சில கஷ்டங்களை கொடுக்குறாரு. அது ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஆக்வர்ட் பொசிஷன்பாங்கள்ல, அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது இந்த அரசாங்கம் பார்க்குது. அது ஒரு கலவரமாக அது இது அப்படி ஆகக்கூடாதுன்னு. ஆனாலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் என்பதில் தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ரொம்ப உறுதியாக என்ன பண்ணுறது, ஒரு ஆளுநர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, இது வந்து ஆளுநரும் மத்திய அரசாங்கமும் தங்களை தாங்களே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கேட்குறது வந்து நீங்கள் உடனே அதை நிறுத்தினா போலீஸை விட்டு இப்போ ஆளுநரை அரெஸ்ட் பண்ண முடியுமா, அல்லது அந்த கூட்டத்தை நிறுத்த முடியுமா? ஒரு ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் வந்து தான் வர்றதில் இப்படி தான் நடக்கணுங்கிற புரோட்டோகால் இருக்குங்கிறாரு அவர். இதெல்லாம் கோர்ட்டில் தான் போய் பார்த்துக்கிட்டு செய்யணும். பட் நான் வந்து ஆளுநருடைய இந்த அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த அவருடைய அணுகுமுறை தான் அதுக்கு. தமிழக அரசும் இதே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? தமிழ்நாடு அரசு வந்து அதை எதுக்குறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தங்களை பொறுத்தவரையில் தங்களுடைய செயல்பாடு, தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அவங்களுக்கு. அது பல முறை அதை பற்றி சொல்லிட்டாங்க. அதனால் அதில் மாற்றம் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழ் தான் முதலிடம், தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிடம். இந்தியாவோடு நாம் ஒன்றி இருக்கிறோங்கிற முறையில் ஜனகன தேசிய கீதம் மற்றதெல்லாம் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் வலுக்கட்டாயமாக அவர்கள் திணிக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கணும் போது எதிர்த்து ஃபைட் பண்ணி அதை நிறுத்த முடியுங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை உடனே சண்டையாக போடணும், ஒரு இது பண்ணணும், ஒரு ஒம்பு செய்யணும் அப்படின்றாங்க. அதுக்கான ரொம்ப ஆக்வர்ட் ஆகக்கூடாது, ரொம்ப அசிங்கப்பட்டு போகக்கூடாது சில விஷயங்கள் என்பதையும் காரியார்த்தமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்றும் தாவேகா அரசு கருதுது. நிச்சயமாக. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீண்ட நெடிய பயணம், உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது, கம்யூனிசத்தில் பயணித்த நீங்கள் தாவேக்காவுக்கு வந்திருக்கீங்கிறப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் வந்து அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைவா. என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் வந்து 1970களில் நான் அரசியலுக்கு வந்தது. அதை விட இன்னும் கொஞ்சம் கூட 14 வயசில் கிட்டத்தட்ட அரசியல் வந்துருச்சு. கட்சி மெம்பராக 18 சேர்ந்தேன். இப்போ 72 முடிஞ்சு 73 வயசு ஆக போகுது எனக்கு. இந்த நீண்ட பயணத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்துருக்கேன். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்தின பலதில் இளைஞர்களில் பணியாற்றியிருக்கிறேன். இவ்வளவு கூடுதலான ஒரு எண்ணிக்கையில் இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எதையும் நான் பார்க்கல. அப்படி ஒரு அரசியல் கட்சி உண்டு என்றால் அது தாவேகா தான். அது வந்து நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். எளிய, சாதாரண, ஒடுக்கப்பட்ட பெரிய அறிவாளிகள். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பல பேர் வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டுட்டு திரும்பி போயிருக்காங்க. அது ஒரு பேட்டர்ன். பெங்களூரில் இருக்கிறவங்க கூட்டமாக வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. 10,000 20,000 ஓட்டுக்கு பணம் கொடுத்த காலத்தில் எளிய மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காம்போசிஷன் இருக்குது. இவர்களுடைய அரசியல் என்பது ஒரு குடிமக்கள் அரசியலாக மாற வேண்டும்.
இது அரசியல் கட்சிகளின் அதிகாரம் சார்ந்ததாகவே அது இருந்தது. அது மாறி டிரான்சிஷன் வருது. இந்த டிரான்சிஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியாக, ஒரு காந்தமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். ரொம்ப நல்லெண்ணத்தோடு இருக்கிறார். அரசு என்பதும் மக்கள் என்பதும் வெவ்வேறு அல்ல. அரசு என்பது மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு வன்முறை ஆயுதம் கிடையாது. அது மக்களோடு இணக்கமாக இருந்து மக்கள் பிரச்சனையும் அரசு பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய 21வது நூற்றாண்டின் அரசியல் அதுதான் என்று கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அரசியல், அந்த அரசியலை வழி நடத்தணும். அந்த அரசியலுடைய ஒரு பார்வை இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் தெளிவாக இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு மிகவும் பக்குவப்பட்ட பலதரப்பட்ட சிந்தனையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இளைஞர்களை தயாரிக்கணும். இளைஞர்களை தயாரித்து எதிர்காலத்தில் ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது இந்தியாவின் அரசியலிலேயே இட்ஸ் அ மாடல் டு ஆல் ஸ்டேட் என்கின்ற ஒரு புதிய நிலைமையை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை உருவாக்கியிருக்கிறது. அப்படி தான் வருது அது. அப்போ அதில் இருந்து மனப்பூர்வமாக எஞ்சிய காலத்தில் இந்த இளைஞர்களை செயல்படுத்துவதற்குரிய இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய பல அறிவாளிகள் இருக்காங்க, பல மேதைகள் இருக்காங்க. அரசியல்ன்றது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சிந்தனைப்பூர்வமான செயல்பாடு வேணும். சிந்தனைப்பூர்வமான செயல்பாடு, நிறைய இளைஞர்கள், அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சக்திகள், இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்கான திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உருவாக்குறார். அதில் இருந்து பக்கபலமாக இருந்து அதை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நிச்சயமாங்க சார். உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறதற்கு எங்களுடைய சர்வ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.